Hello friends, welcome to the channel. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி ஜாவா இன்டர்னலாக ஒர்க் ஆகுது அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் சும்மா அந்த டேர்ம்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, JDK JRE JVM அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். போன லெசனில் சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதை கன்வியூஸாக தான் இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இப்போ ஜாவா எப்படி பேக்ரவுண்டில் ஒர்க் ஆகுதுன்னா, ஜாவா நம்ம என்னதான் கோடு எக்ஸிக்யூட் பண்ணுறோம்ல, இந்த எக்லிப்ஸில் ஏதாவது கோடு எழுதி எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுலேருந்து எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா ஜேவிஎம் இருந்தால் தான் நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஜேவிஎம் வந்து டைரெக்டாக இந்த கோடை வந்து ரீட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து என்ன கிளாஸ், இது வந்து .java ஃபைலாக இருக்கும், ஓகேங்களா? நம்ம என்ன கிளாஸ்க்குள்ளே எழுதுகிற எல்லா ஃபைலுமே .java ஃபைல், ஓகேங்களா? ஜேவிஎம் வந்து இது டைரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஸோ இது என்ன பண்ணோம்னா, இதை வந்து கம்பைல் பண்ணால் அதை வந்து பைட் கோடாக மாற்றும். பைட் கோடாக தான் ஜேவிஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும், ஓகேங்களா? அதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் நம்மகிட்ட கம்பைலர் இருக்குது, அதாவது ஜாவா கம்பைலர் யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம எழுதுகிற கோடு வந்து .java அந்த இதில் இருக்கும், ஓகேங்களா? நம்ம எழுதுகிற கோடு வந்து .java இருக்கும். அதை வந்து கம்பைலர் மூலிமா கம்பைல் பண்ணும்போது தான் பைட் கோடாக கன்வெர்ட் பண்ணும். இந்த பைட் கோடுங்கிறது .class அந்த ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ இந்த பைட் கோடு தான் ஜேவிஎம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுது, ஓகேங்களா? இதுதான் ஒரு இன்டர்னல் ஆர்கிடெக்சர், ஓகேங்களா? ஜாவா ஜேவிஎம் வந்து எப்படி கூட எக்ஸிக்யூட் பண்ணுது, ஓகேங்களா? இந்த கம்பைலர் இதெல்லாம் நம்ம எதுவும் தனியாக பண்ண தேவையில்லை. நம்ம எக்ஸிக்யூட் பண்ணும்போதே இந்த கம்பைலர் வந்து நம்ம ஜாவா கூட .class ஃபைலில் மாற்றி கொடுத்துரும், ஓகேங்களா? இதுக்கோசரம் நம்ம எதுவும் புதுசாக எதுவும் கோடெலாம் எழுதிட்டு இருக்க தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ இப்படி தான் ஒர்க் ஆகுது. நம்ம ஜாவா கோடு வந்து கம்பைலர் வந்து பைட் கோடை கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. அந்த பைட் கோடு தான் ஜேவிஎம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஜேவிஎம் எதுலேருந்து எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது மெயின் மெத்தட் இருக்கணும். நம்ம எழுதுகிற கோடில் மெயின் மெத்தட் இருந்தாலும் அதுலேருந்து தான் அந்த எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும், ஓகேங்களா? ஜேவிஎம் வந்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கு இது மாதிரி தான், ஓகேங்களா? ஜேவிஎம் எப்போ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆர்க்ஸ்னு பார்க்குதோ அங்கேருந்து அதோட எக்ஸிக்யூஷனை ஸ்டார்ட் பண்ணும், ஓகேங்களா? இதுதான் ஒரு சிம்பிள் ஆர்கிடெக்சர் ஃபார் ஜேவிஎம், ஓகேங்களா? இந்த ஜேவிஎம்னா என்னன்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின், ஓகேங்களா? இதோட அப்ரிவேஷன் ஜேவிஎம்னா ஜாவா விர்ச்சுவல் மெஷின். அப்புறம் இன்னும் ரெண்டு டேர்ம் நம்ம பார்க்கணும், ஜேடிகே அண்ட் ஜேஆர்இ அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஜேடிகேனா அப்ரிவேஷன் என்னன்னா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், ஓகேங்களா? ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட். JRE ஜாவா runtime environment, ஓகேங்களா? ஸோ இதுலேருந்தே நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஜேடிகேனா ஜாவா டெவலப்மெண்ட் கிட், டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ஜேடிகே நமக்கு தேவை, ஓகேங்களா? ஏதாவது கோடு எழுதுறதுக்குலாம் ஜேடிகே நமக்கு அவசியம் தேவை, ஓகேங்களா? ஜேஆர்இங்கிறது ரன் டைம் என்விரான்மெண்ட். இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, இது வந்து ரன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது, ஓகேங்களா? ஜேஆர்இ. ஸோ அதை அப்படியே பார்ப்போம். இப்போ ஜேடிகே என்னன்னா, ஜேஆர்இ என்னன்னா, ஜேவிஎம் என்னன்னா. ஃபஸ்ட்டு இந்த ஒரு டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராமில் இந்த அவுட்டரில் ஒரு இது போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் ஜேடிகே, ஓகேங்களா? இந்த அவுட்டரில் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா ரெக்டாங்கிள், இதுதான் ஜேடிகே. அதாவது ஜேடிகேக்குள்ளே தான் ஜேஆர்இ இருக்குது, ஓகேங்களா? ஜேஆர்இக்குள்ளே தான் ஜேவிஎம் இருக்குது, ஓகேங்களா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஜேடிகே வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஜேடிகே இருந்தால் தான் நம்மளால் ஒரு கோடை டெவலப் பண்ண முடியும், அதனால் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஜேடிகே எங்கெங்க இருக்கும்னா, நம்ம இப்போ ஏதாவது நம்ம டெவலப்பர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க மிஷினில் ஜேடிகே கன்ஃபார்ம் தேவை. ஏன்னா ஜேடிகே இருந்தால் தான் உங்களால் டெவலப் பண்ண முடியும், ஓகேங்களா? டெவலப் பண்ண முடியும், அப்புறம் எக்ஸிக்யூட் பண்ண முடியும், ஓகேங்களா? ஜேடிகே ஜேடிகேக்குள்ளே இருக்க ஒரு பார்ட்டு தான் ஜேஆர்இ, ஓகேங்களா? ஜேஆர்இ என்னன்னா ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட், அதாவது கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜேஆர்இ நமக்கு தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோடை எழுதி கிளைண்ட்டுக்கு அனுப்பிடுவோம் பார்த்தீங்களா. இப்போ கிளைண்ட்டு ஏதாவது எக்ஸிக்யூட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஜேடிகேலாம் தேவையில்லை, வெறும் ஜேஆர்இ வச்சுக்கிட்டு அவங்க சிஸ்டத்தில் அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ ஜேஆர்இங்கிறது ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட். இதை வச்சுக்கிட்டு நம்ம எக்ஸிக்யூட் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னா ஜேஆர்இயே போதும் நமக்கு, ஓகேங்களா? இந்த ஜேஆர்இ எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா, ஜேஆர்இ ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறதுல அதுக்குள்ளே இருக்க ஜேவிஎம் தான் எக்ஸிக்யூட் பண்ணுது, ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட், ஓகேங்களா? ஜேடிகே ஜேஆர்இ ஜேவிஎம்.
ஜேடிகேங்கிறது தான் ஹை லெவல். ஜேடிகே இருந்தால் நம்ம என்ன வேணால் பண்ணலாம், டெவலப்மெண்ட் பண்ணலாம், அதாவது எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேங்களா? பொதுவாக நம்ம மிஷினில் ஜேடிகே தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அதுக்குள்ளே ஜேடிகேக்குள்ளே ஒரு பாட்டு ஜேஆர்இ. ஜேடிகேனா எப்படி சொல்லலாம்னா ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட்ஸ் டூல்ஸ். ஓகேங்களா? அதாவது ஜேஆர்ங்கிறது ரன் டைம் என்விரான்மெண்ட் ப்ளஸ் நம்ம டெவலப்மெண்ட் டூல்ஸ், இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஜேடிகே. ஓகேங்களா? ஜேஆர்ங்கிறது ஜேவிஎம் ப்ளஸ் லைப்ரரிஸ். ஓகேங்களா? இந்த ஜேவிஎம் தான் நம்ம கோடை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. நம்ம இப்போ முன்ன பார்த்து பார்த்தீங்களா, அதாவது கோடை கம்பைலர் வந்து பைட் கோடை கன்வெர்ட் பண்ணுது. அந்த பைட் கோடை எதை எக்ஸிக்யூட் பண்ணுதுன்னா ஜேவிஎம். ஓகேங்களா? ஜேவிஎம் எதை பார்க்கணும், மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் எக்ஸிக்யூஷன். ஓகேங்களா? இதுதான் இதோட சிம்பிள் ஆர்கிடெக்சர். இதை வச்சு நீங்கள் ஈஸியாக நினைப்பு வச்சுக்கலாம். ஜேடிகேங்கிறது ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட்ஸ் டூல்ஸ், ஜேஆர்இங்கிறது ஜேவிஎம் ப்ளஸ் லைப்ரரிஸ். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் ஃபோல்டர்லேயே போய் பார்க்கலாம். அதாவது உங்கள் சியில் போய் பாருங்கள். நீங்கள் அதாவது ஜாவா ஆல்ரெடி உங்கள் மிஷினில் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் அப்படின்னு இருக்கும். இதில் ஜாவா அப்படின்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் ஜாவா 1.8 வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஜேடிகே 1.8. ஓகேங்களா? அதாவது ஜேடிகே தான் நமக்கு தேவை. ஜேடிகே இருந்தால் தான் நம்ம டெவலப்மெண்ட் பண்ண முடியும், எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இதுதான் இது ஜேடிகே. ஜேடிகேக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஜேஆர்இ இருக்கும். ஓகேங்களா? ஜேஆர்இ மட்டும் இல்லை, மீதி பின் இன்க்ளூட் இதெல்லாம் இருக்குது, லைப்ரரி இருக்குது. பார்த்தீங்களா? இதுதான் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் ஆகுறது. இதுதான் டெவலப்மெண்ட் டூல்ஸ். ஸோ ஜேடிகேக்குள்ளே ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ், அதுதான் இது ஜேஆர்இ ப்ளஸ் டெவலப்மெண்ட் டூல்ஸ். இன்சைடுக்கு ஜேஆர்இல தான் ஜேவிஎம் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் இதுக்குள்ளே இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்படி தான் ஜாவா வந்து இன்டர்னலாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? ஜேவிஎம் தான் நமக்கு எல்லாத்துமே, அதை வச்சு தான் நம்ம எதாக இருந்தாலும் பண்ண முடியும், எக்ஸிக்யூட்டிவ் பண்ண முடியும். எல்லாத்துக்குமே ஜேவிஎம் தான் ஒரு இது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள்.